ஓவர் நைட்டில் எப்படி மில்லியனர் ஆகுறது? ஓகே, இந்தமாரி நிறைய பேர் எனக்கு காமெண்ட் பண்ணியிருந்தீங்க நேற்று உள்ள காணொலியை பார்த்து. ரைட், திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ கைஸ். நான் ஏபி செல்வன். நேற்று வந்து ஸ்பேஸ் எக்ஸில் போட்டிருந்தேன் 4400 பேர் வந்து ஓவர் நைட் மில்லியனர் ஆனாங்க. அதில் நிறைய பேருக்கு டவுட்டு, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்னு. ஓகே, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது என்னுடைய கமிட்மெண்ட். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நான் வந்துட்டு பெரிய வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி நான் சொல்கிறேன். ஓகே, 3 கேட்டகரியாக பிரிப்போம். 1வது கேட்டகரி ப்ரீ ஐபிஓ. இந்த ப்ரீ ஐபிஓ யாருக்கு நடக்குனாக்கா, இந்த ஸ்பேஸ் எக்ஸே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இந்த கம்பெனி வந்துட்டு பல வருடமாக ஸ்பேஸ் எக்ஸை ஆரம்பித்து அவங்களோட அந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஆர்என்டி டீம் இருக்கும். இவங்க வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்களோட மெயின் ப்ராஜெக்டை வச்சு. இவங்களோட மெயின் ப்ராஜெக்ட் என்னன்னாக்கா, ஸ்பேஸில் போயிட்டு நிறைய ப்ராஜெக்ட் செய்யணும், நம்ம மக்களை வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போகணுன்றது தூர நோக்கு திட்டமாக பல வருஷமாக ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த கம்பெனி பார்த்து சிரிப்பாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஓகே, நிறைய விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கிறது நீங்களே கண்கூட பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அப்போ ஸ்பேஸ் இந்த இலோன் மாஸ்க் வந்துட்டு அவரோட கனவுகள் பெருசு. அந்த மாரி அவர் அந்த கனவுக்கு ஏற்றபடி அவரோட ப்ராஜெக்டை பல வருஷமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு அது நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அது ஆப்ரேட்டராக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், மேனேஜர்ஸாக இருக்கலாம், ஆல்ரைட், கெஃபேட்டரியா ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, இஎஸ்பிபி எம்ப்ளாயி ஸ்டாக் பர்ச்சேஸ் பிளான். இந்த இஎஸ்பிபி மூலியமா இந்த எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, அல்லது வந்துட்டு அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க சம்பளம் பேரோல் இருக்குல்ல, அந்த சம்பளத்தில் பேரோலில் 15%, ஓகே, 10% 15% வந்துட்டு அவங்களோட சம்பளத்தை வெட்டிக்கிட்டு ஷேரை வாங்கிட்டு இருப்பாங்க. எப்போ? முன்னிலேருந்து பல வருஷமா. ஆல்ரைட், ஸோ அந்த ஐபிஓ நடக்கும்போது, இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ பண்ணும்போது இவங்க வாங்கின வேலை இருக்கிற இஎஸ்பிபி மூலிமா இந்த ஷேர் யூனிட்ஸ்லாம் வந்துட்டு $10, $12, $1 எப்படி இருந்துச்சோ அந்த விலையில வாங்கியிருப்பாங்க, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸ்பேஸ் எக்ஸ் லீஸ் பண்ணும்போது ஐபிஓ வரும்போது $150, ஆனால் லீஸ் பண்ணும்போது எவ்வளோ? $165 போயிட்டாங்க. ரைட், ஸோ $200 இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லெட்ஸ் சே இந்த ஸ்பேஸ் எக்ஸில் அந்த எம்ப்ளாயீஸ்லாம் இஎஸ்பிபி ப்ரோக்ராம் மூலிமா ஒரு 1000 யூனிட்ஸோ 2000 யூனிட்ஸோ, ஓகே, எவ்வளோ யூனிட்ஸ் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே இந்த ஐபிஓ பண்ண பிறகு, இந்த ப்ரீ ஐபிஓ லிஸ்டட் அந்த டேட்டில் பண்ணும்போது அந்த ஷேர்ஸ் அவங்க விற்றாங்கனாக்கா அந்த டைமில் தான் தே மேக் மில்லியன்ஸ். அவங்கள தான் வந்துட்டு ஓவர் நைட் மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, விற்காத வரைக்கும் அவங்க மில்லியன்ஸ் இல்லை, சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த ஷேர்ஸ்லாம் வந்துட்டு எக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பல வருஷமா எக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த தேதி வரும்போது, ஐபிஓ பண்ணும்போது, லீஸ் பண்ணும்போது, ரியல் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க விற்கும் போது ஓவர் நைட் அதை மேக் மில்லியன். இது ஒரு கேட்டகரி. இப்போ 2வது கேட்டகரிக்கு வரேன், இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போகிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்துட்டு ஜேபியில் இருக்கோம், பக்கத்தில் வந்து சிங்கப்பூர் இருக்குது, அண்டர்நெட்டில். இந்த சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்குது, மைக்ரான் செமிகண்டக்டர். ஓகே, இந்த கம்பெனி ஐபிஓ பண்ணது 1984. ஓகேங்களா, ஐபிஓவோட விலை $13 தான். ரொம்ப பேர் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ரைட், நான் பிறந்ததே அது 3 வருஷம் பண்ணிக்கு தான். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு மேலாக அந்த கம்பெனி வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. ரைட், அப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா, ரைட், இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு நேற்று நைட் அவங்க க்ளோஸ் பண்ணது $1043. இப்போ ஒரு சின்ன கால்குலேட் பண்ணுவோம், சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, ஓகே, நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம், சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கலாம், அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவோ, ஓகே, வேலை செய்கிறவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கலாம். ஒரு 5 வருஷம் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, 10 வருஷம் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, 20 வருஷமாக வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கும் இந்த இஎஸ்பிபி ப்ரோக்ராம் வந்து அவைலபிள். நிறைய பேர் வந்துட்டு அவங்க சம்பளத்தில் பேரோலில் வெட்டிக்கிட்டு அந்த ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பல வருஷமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. விற்காதவங்க நிறைய பேர், அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு. இப்போ தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பளத்தில் வெட்டிக்கிட்டு அந்த ஷேர் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எத்தனை வருஷமா? அவங்க வேலை செய்கிற வரைக்கும். நம்ம ஒரு 5 வருஷம் கால்குலேட் பண்ணுவோமே, 5 வருஷம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமா, இஎஸ்பி மூலியமா, ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கம்பெனி ஐபிஓ பண்ணிட்டாங்க. நம்ம அதை பேசினது வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஓ பண்ணுறாங்க. பட் இந்த மைக்ரான் கம்பெனி செகண்ட் கேட்டகரி ஐபிஓ பண்ணிட்டாங்க 1984. இப்போ இந்த 5 வருஷமாக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேர்ஸ் எக்யூமுலேட் பண்ணி அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 400 ஷேர் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. குறைஞ்சது சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 1000 யூனிட்டுக்கு மேலே வச்சுருக்காங்க பல வருஷம் வேலை செய்கிறவங்க இந்த கம்பெனியில். ஓகே, நான் 400 யூனிட்டுக்கு மட்டும் கணக்கில் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரைட். இதே தேதி 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 இந்த கம்பெனியோட ஷேர், மைக்ரானோட ஷேர் வந்து $120 தான். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் செய்யுங்க. ரைட், $120 இருந்தது. இன்றைய தேதி 18ஆம் தேதி 2026 நேற்று நைட்டு அவங்க
க்ளோஸ் பண்ணது 1043. இந்த விலையை பாருங்க 1043. இப்போ இந்த 400 யூனிட் ஷேர் வச்சிருக்காங்களா இந்த எம்ப்ளாயி ஒரு ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்க, அங்கே வேலை செய்கிற ஆப்ரேட்டர் 10 வருஷமா வேலை செய்கிறாங்க, ஒரு 400 யூனிட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, இந்த 400 யூனிட்டை இன்னைக்கு நைட்டு மார்க்கெட் திறந்து 9:30 மணிக்கு அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். $1000 விற்கிறாங்க வச்சுக்குவோம். ஒரு யூனிட்டோட விலை 1043 ஓடிட்டு இருக்கு. ஓகே, அவங்க $1000 விற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 400 யூனிட் கால்குலேட் பண்ணி பாருங்க. 400 kali dengan 1,000 USD 4 லட்சம் US$. அந்த 400 யூனிட்டை இன்னைக்கு நைட் அவங்க விற்றாங்கனாக்கா 4 லட்சம் US$. கன்வெர்ட் டு ரிங்கே மலேசியா எவ்வளோங்க? 1.6 மில்லியன். அந்த ஆப்ரேட்டராக இருக்கட்டும், அல்லது டெக்னீஷியனாக இருக்கட்டும், அல்லது இன்ஜினியராக இருக்கட்டும், ஹூ ஹெவர் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயி அந்த ஷேரை அவங்கள்ட்ட இருக்கிற ஷேர்லேருந்து ஒரு 400 யூனிட் இன்னைக்கு விற்றாங்கனாக்கா அவங்க ஓவர்-நைட் மில்லியனர். புரியுதுங்களா? விற்காத வரைக்கும் அவங்க மில்லியனர் இல்லை, விற்றாங்கனாக்கா அவங்களோட ஷேர்ஸை விற்றாங்கனாக்கா தே ஆர் கன்சிடர் ஓவர்-நைட் மில்லியனர். இது நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம அண்டை நாட்டில். நீங்கள் விசாரிச்சு பாருங்க. ஓகே, இது செகண்ட் கேட்டகரி முடிஞ்சிருச்சா? இப்போ மூணாவது கேட்டகரி. இந்த மூணாவது கேட்டகரி வந்துட்டு யாருனாக்கா, சார் என் கம்பெனியில் சம்பளம் கொடுக்கறதுக்கே அழுகுறாங்க, இங்கே எங்கே சார் ஷேரை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இருப்பாங்களே. ஓகே, அந்த கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்கும், பெரிய அளவுக்கு லிஸ்டட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் பண்ணாத கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு கன்சிடர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது. அப்போ இவங்களுக்கு எப்படி ஷேர் கிடைக்க போகுது? இவங்க தான் வந்து ரீட்டைலர். ஓகே, இப்போ இவங்க நான் வச்சுக்கிறேன்னா, ஓகே நான் வந்து ரீட்டைலர், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி இல்லைன்னு வச்சுக்கோ, ஐ ரீட்டைலர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, இந்த மாதிரி வளர்கிற கம்பெனிகள் எங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல நல்ல கம்பெனிஸாக கண்டுபிடிச்சி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் ஓவர்-நைட் மில்லியன் கிடையாது, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கம்பெனி வளர்ந்துக்கிட்டே போக மேபி ஒரு 4-5 வருஷம் பிறகு நான் விற்கலாம். இவங்கள தான் வந்து ரீட்டைலர்ஸ்னு சொல்லுவாங்க. நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி வளர்ற கம்பெனியை கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி, ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி, டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி, ஓகே அவங்க ரெவன்யூவில் அனலைஸ் பண்ணி, ஓகே இந்த கம்பெனி 5 வருஷத்தில் பெரிய அளவுக்கு போகும், நான் இப்போயே வாங்கி வச்சுக்க போகிறேன், 5 வருஷத்துலேருந்து நான் விற்க போகிறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் ரீட்டைலர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் தே ஆர் மேக்கிங் அ வெரி குட் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, அப்போ என்னோட காணொலியோட கருத்து என்னன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனி ப்ரீ ஐபிஓ பண்ணுறாங்க, நிறைய கம்பெனி ஆல்ரெடி ஐபிஓ பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து நம்ம இந்தியர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி வாய்ப்புகளை. ஓகே, சில பேர் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அந்த கம்பெனியில் ESPP கொடுக்குறாங்க, பட் அவங்களுக்கு தெரியல அந்த கம்பெனியில் ESPP கொடுக்குறாங்க, நல்லா ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்க முடியும், கம்பெனி மூலியமாக குறைஞ்ச விலைக்கு வாங்கி வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலியோட கருத்தே வந்து அதுதான், தெரியாததை தெரிஞ்சுக்கணும், புரியாததை புரிஞ்சுக்கணும். ஓகேவா மக்களே? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்பீடில் பேசியிருக்கேன், 8 நிமிஷம் வீடியோ, நான் முடிஞ்சால் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் போடுறேன். ஓகே, ஸோ மீண்டும் சந்திப்பு மக்களே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நான் AP செல்வன். பாய்.